இப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வெல்லம் வடிகட்டிட்டு அதை சட்டியில் ஊற்றி காய்ச்சணும். இப்போ பாரு, அடித்து வச்சுருக்க அவள் பாலில் போட்டு கலக்கிறேன். ஓகே மக்களே, அல்வான்னு சொல்லிட்டு பொங்கல் மாதிரி ஏதோ செஞ்சுருக்கோம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்தது தான். ஸோ அவங்க ஏதாவது ஜெலட்டினோ ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக எனக்கு தெரில. ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு போடுறேன். நம்ம செஞ்ச அளவுக்கு வந்திருக்கு. ஏன் இது பிளாக்காக இருக்கு? ஏன் இது பிளாக்காக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது பிளாக்காக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெல்லம் அப்படி கடை வெல்லம்னா கலராக வரும், வீட்டு வெல்லம்னா கருப்பாக தான் வரும். எது சாப்பிட்டா எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் ஓகே. இங்கே பாருங்கள், ராகி 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 களி மாதிரி இருக்கு. அங்கே பார்க்கறதுக்கா அதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் வீட்டில் மருந்து போடாத வெல்லம், கடையில் என்ன மருந்து போட்டு அது கலராக இருக்கும், அதை போட்டோம்னா கலராக இருக்கும். இது உடம்புக்கு நல்லதுன்னு நாங்கள் இந்த வெல்லம் போட்டோம். நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிற வெல்லம். நாங்கள் பொங்கலுக்கே தான் போடுவோம், அதனால் கலர் அப்படி தான் இருக்கும். ஸோ கலர் நம்மளுக்கு மேட்ரு கிடையாது. சரி, கொஞ்ச நேரம் ஆறினோடனே நம்ம கட் பண்ணி பார்த்து வீடியோவை முடிப்போம். வாங்க, அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்குவோம். A few moments later. ஃபைனலி நம்ம தேங்காய் பால் அல்வா செஞ்சிட்டோம். அதாவது இந்த வீடியோ தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோகனட் அல்வா தான் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். கோகனட் அல்வா செஞ்சாச்சு. இப்போ நம்ம பாட்டி டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. எடுத்து சாப்பிட்டு சொல்லு. பாருங்க, சூப்பராக இருக்குது கோகனட் அல்வா. தேங்காய் பாலில் செஞ்சு இந்த ஒருத்தில் நல்லா சாப்பிடு. சூப்பர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பர் அல்வா, கோகனட்டில் செஞ்சது. நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக. இங்கே பாரு, கையில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள். ஏன் கருப்பாக இருக்குது? கருப்பாக இருக்குன்னா அது கடை வெல்லம் போட்டால் நல்ல கலராக இருக்கும். நாங்கள் இது வீட்டில் மருந்து போடாத வெல்லம் வாங்கி வச்சுருக்கோம், அதை போட்டு செஞ்சோம், அதனால இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குது? நல்லா ருசியாக இருக்குது. அதான் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நல்ல நன்றி. நன்றி. வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நான் செஞ்சதை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.